நமஸ்தே. ஓம் நம சண்டிகாய். இன்னைக்கு நம்ம சாகம்பரி நவராத்திரி, சாகம்பரி தேவியினுடைய சின்ன வரலாறு, இதை பற்றி இன்னைக்கு நம்ம பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த சாகம்பரி தேவி அப்படிங்கிறவங்க யாரு? இந்த சாகம்பரி தேவிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சாகம்பரி தேவி அப்படிங்கிற யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா லட்சுமி தேவியினுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சாகம்பரி தேவியை. அதாவது லட்சுமி கிரந்தம் சொல்லுவாங்க. அந்த கிரந்தத்துல லட்சுமி தேவி இந்திரன் கிட்ட உலகத்துல பஞ்சம் நிறைய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. அதே மாதிரி உடல் நோய்கள்னால அவதிப்படுவாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவதாரம் எடுப்போம். அந்த அவதாரத்தை தான் உடல்ல இருந்து மக்களுக்கு தேவையான அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய பொருட்களை கொடுக்கறதாகவும், உடல் நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகைகளை கொடுக்கறதாகவும், அந்த அவதாரத்தை மக்கள் சாகம்பரி தேவி அப்படின்னு வழிபடுவாங்கன்னு லட்சுமி கிரந்தத்துல முன்னாடியே சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்ட? இந்திரன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அதே மாதிரி தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவி மகாத்மியத்துல ரெண்டாவதா நம்ம மெயினா சொல்லக்கூடிய ரெண்டாவது வழிபடக்கூடிய மெயின் கடவுள் அப்படின்னு அதுல எடுத்துக்கிட்டோம்னாலுமே இந்த சாகம்பரி தேவியை உள்ள கொடுத்துருப்பாங்க. இந்த 2-3 இதுல அதே மாதிரி தேவி மகாத்மியம், இந்த லட்சுமி கிரந்தம், இந்த மாதிரி நூல்களில் சாகம்பரி தேவியை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சாகம்பரி தேவி எதுக்கு அவதாரம் எடுத்தாங்க? சாகம்பரி நவராத்திரி எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முன்னொரு காலத்தில் துர்கமாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அவன் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் மக்களை. அதாவது இந்த உலகத்துல 1000 வருடங்களுக்கு மேல் பஞ்சம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி, பஞ்சத்தால் மக்கள் அவதிப்படுன்ற அளவுக்கு அந்த துர்கமாசுரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வேதங்களை பூரா ஒழிச்சு வச்சிட்டான். முனிவர்கள் எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அப்ப இவங்களுக்கு வழி தெரியாம என்ன செஞ்சாங்க அப்படின்னா, லட்சுமி தேவி கிட்ட போய், அன்னையே இந்த மாதிரி இருக்கு இப்படி எங்களுக்கு அப்படின்ற மாதிரி லட்சுமி தேவி கிட்ட போய் இவங்க முறையிடுறாங்க. அப்ப லட்சுமி தேவி தான் என்ன செய்யறாங்கன்னா, தன் உடல் முழுக்க கருப்பு நிறத்துல 100 கண்களோட அவதாரம் எடுக்கிறாங்க. அவதாரம் எடுத்து அந்த துர்கமாசுரன் அவனை வதம் பண்றாங்க. இந்த நிகழ்வத்தை நம்ம என்ன செய்யறோம்னா சாகம்பரி நவராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இவங்க அவதாரம் எடுக்கும்போது 4 கைகள் இருக்கு இவங்க கிட்ட. அதுல ஒரு கையில வில் அம்பு இருக்கு, இன்னொரு கையில லட்சுமி தேவியின் அடையாளமான தாமரை இருக்கும், இன்னொரு கையில பழங்கள் காய்கறிகளும், இன்னொரு கையில மூலிகை பொருட்களும் இருக்கு. இந்த தேவியினுடைய உருவத்தை பார்த்தோம்னா இந்த இந்த உருவத்துல தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா சாகம்பரி தேவி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வரலாறு. இந்த துர்கமாசுரனை இவங்க 15 அம்புகளை விட்டு அவனை தொலைத்து வதம் பண்ணி, அதுக்கப்புறம் மக்களுக்கு தன் கையில் இருக்க பழங்கள் மூலியமா அந்த பஞ்சத்தை போக்குனதாகவும், உடல் நோய்கள்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கையில் இருக்க மூலிகைகள் மூலியமா அந்த உடல் நோய்களை போக்குனதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இதை தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவிக்கு 100 கண்கள் இருக்கு. அந்த 100 கண்கள் இருந்து வர கண்ணீர் பெரிய நதியா பெருகி மக்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஓடி அந்த நதி உற்பத்தி பண்ணி அவங்கள பஞ்சத்தை போக்குனதாகவும் ஒரு வரலாறு சொல்றாங்க. இது தேவியினுடைய வரலாறு. இந்த அசுரனை வதம் பண்ண இந்த நாட்களத்தை நம்ம சாகம்பரி நவராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, அஷ்டமி திதியில ஆரம்பிச்சு பௌர்ணமி திதியில முடியும். கிட்டத்தட்ட 8 நாட்கள் கடந்து 9 நாள் நெருக்கி வரும். இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப ஜனவரி 7ல தொடங்கி ஜனவரி 13 வரைக்கும் இந்த சாகம்பரி தேவி நவராத்திரி விழா இருக்கு. ஜனவரி 13 சாகம்பரி ஜெயந்தி இருக்கு. இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த தேவியை தினசரி வழிபாடு பண்ணலாம். இது தினசரி வழிபாடு பண்றது மூலியமா உடல் நோய்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசி பட்டினி அது தொடர்பான பிரச்சனைகள், வறுமை, இதெல்லாம் இந்த தேவி போக்கக்கூடியவங்க. குடும்ப கஷ்டம், பணப்பிரச்சனை, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கவங்களும் இந்த நவராத்திரியில அம்மனை நித்தியமா தொடர்ந்து வழிபாடு பண்றதன் மூலியமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளால கண்டிப்பா விடுபட முடியும். இந்த நாள் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடுவோம்.
அதே மாதிரி என்ன மந்திரம் சொல்லி வழிபடுறது அப்படின்னா, இதுவுமே தெரியலையா, ஓம் நம சண்டிகாய் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். இல்லை சாகம்பரி தேவியே நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வழிபடலாம். இது நம்ம பக்தியினால் வழிபடுறதை தவிர குறிப்பிட்ட சில மந்திரங்களை சொல்லித்தே நம்ம வழிபடணும் இல்லை. அன்னையை நினச்சி அந்த அந்த உருவத்தை நினச்சி எங்களோட குடும்ப கஷ்டத்துலேருந்து எங்களை இந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விடுவிப்பின்னு சொல்லி அன்னையோட நாமத்தை சொல்லி நம்ம என்ன செய்யலாம், வழிபாடு பண்ணலாம். இந்த நாட்களை சிறப்பான நாட்களை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன். நமஸ்தே, நன்றி. ஓம் நம சண்டிகாய்.